ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் அவர் ஆர்டிகல் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என் தங்கச்சியோட மேரேஜ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2, பார்ட் 1 பார்க்காதவங்க முன்னாடி பார்த்துருங்க. ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 2, அதாவது அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு அழைப்பு மட்டும் நம்ம வந்து பார்ட் 1ஆக போட்டிருந்தோம். இங்கே மேரேஜ் நடக்கிறத நம்ம பார்ட் 2ஆக போட்டிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பாருங்கள். ஆக்சுவலாக வந்து மேரேஜ் எங்கன்னா திருப்பதி இல்லைங்க. ஸோ பெங்களூர் டு திருப்பதி வந்து நம்ம ரீச் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம வந்து மேரேஜுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம். எல்லாமே வந்து காலையில் இது வந்து என்னென்னா திருப்பதியில் வந்து இந்த மாதிரி ஒரு மண்டபம் பெருசாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் கல்யாணம் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இங்கே சம்மந்தி வீட்டில் வந்து அவங்களுக்கு வேண்டுதல் இருந்ததம்மா. அதனால் அவங்க வந்து இங்கே தான் மேரேஜ் பண்ணணுன்னு கொஞ்சம் அதை மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வச்சுட்டாங்க மேரேஜை. ஸோ காலையில் பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாகி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ அவங்க கூடவே நம்ம எல்லாருமே ரெடி ஆகிச்சோம். ஆக்சுவலாக இதுதான் மேரேஜ் சாரீ. ஸோ வந்ததுலேருந்து எல்லாருமே ஒரே ஆரவாரமாக இருக்காங்க. ஸோ நம்ம ஐயர் இவர் தான், எதிர்பார்க்காத ஐயர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஷெடியூல் எப்போன்னா 6 to 7 கொடுத்துருந்தாங்க மேரேஜ் டைமு. ஸோ இப்போ எல்லாமே மேரேஜுக்காக தான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாத பூஜை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. ஸோ அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணுன்றதுனால இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த தாம்பூலத்தட்டு வந்து 2 பேர் கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் ஒரு காலம் மட்டும் வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்ருக்குறாரு. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு நெக்ஸ்ட்டு பாத பூஜை பண்ணுறாங்க. எங்கள் சித்தப்பா. ஸோ அவங்களுக்கு பாத பூஜை வந்து பாப்பா பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் பால் ஊற்றி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வைக்க சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஐயர் போனால் நம்ம கல்யாணத்தில் இருக்கும்போது நம்மளே என்ன ஏது ஒன்றுமே தெரியாத ஒரு டென்ஷனில் இருப்போம். அப்போ ஐயருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொன்றும் இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அதை முடிக்கிற வேலைக்கு நமக்கு போதுன்னு இருக்கும். பட் ஓகே, அவங்களுடைய கடமையை அவங்க செய்கிறாங்க.